Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, நமக்கு கோவம் வரும்போது நம்மளோட கோவத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் இல்லையா? தொலைஞ்சு போ, நீ அவமானம், வேலையை பார்த்துக்கோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்மளோட கோவத்தை அந்த மாதிரி வெளிப்படுத்துவோம். சோ இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம கத்துக்க போறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ச்சியா அப்டேட் ஆகும். நீங்களும் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மறக்காம நீங்க பாக்குற வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபம் உச்சத்துல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா தொலைஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? சோ இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். அடுத்தது அவமானம், அதாவது உன்னை நினைச்சா அவமானமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது உன்னை நினைக்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஷேம் ஆன் யூ அப்படின்னு சொல்லி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். உன்னோட வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நாம சொல்லுவோம் இல்லையா? சோ அதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உன்னோட வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல நாம சொல்லலாம். அதே போல அது ஒன்னும் உன்னோட வேலை இல்ல, அது ஒன்னும் உன்னோட வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் நொன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நாம இங்கிலீஷ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ உன்னோட வேலையை மட்டும் பாக்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாக்குறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ பெட்டர் மைண்ட் ஒன்லி யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னோட வழியில இருந்து விலகி போ அப்படின்ற நம்ம சொல்லும் போது இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா கெட் அவுட் ஆஃப் மை வே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். அதே போல இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையிலயோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க குறுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா என்னோட வழியில நீ குறுக்கிடாத அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்லுவோம் இல்லையா? சோ என் வழியில குறுக்கிடாதே அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் கிராஸ் மை வே அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். அதே மாதிரி அதெல்லாம் நான் நம்புறது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் நம்புறது இல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நான் நம்புறது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் அதை நம்புறது இல்ல, ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இவ்வளவு நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், என்னால இனியும் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னால இனி பொறுத்துக்க முடியாது அப்படின்றத இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் ஸ்டாண்ட் இட் எனி லாங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அது பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் வெரி கிளவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க அந்த ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதெல்லாம் ஒரு பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீங்க ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் வெரி கிளவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நாம ரொம்ப கோவத்துல இருக்கும்போது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? போதும்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதை இங்கிலீஷ்ல நாம எப்படி சொல்லலாம்னா இனாஃப் இஸ் இனாஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோவமா இருக்கும், வீட்டுல சாப்பாடு போடுறாங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி போதும்னா போதும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நாம இனாஃப் இஸ் இனாஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவனோட பேசுறதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் அவனோட பேசுறது இல்ல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல நாம ஐ டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல நாம சொல்லலாம். எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறத ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க இது அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் போது ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ மூலமா கோவத்தை நாம வெளிப்படுத்துறத இங்கிலீஷ்ல எல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.